வணக்கம் மக்களே, அனைவரும் நலமா? நம்ம இன்னைக்கு பார்க்குறது கடுகு. என் தம்பி ஒரு நாள் சமைக்கிறேன், ஆஃப்டர் மேரேஜ் அவனோட கல்யாணத்துக்கு அப்புறம் நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என் தம்பி ஒய்ஃபும் சேர்ந்து ஏதோ சமையல் பண்ணாங்க. சீரகம், சோம்பு எல்லாத்தையும் அப்படியே கொட்டி கடுகு எல்லாத்தையும் கொட்டிட்டாங்க. அவனை கொட்டினதை அள்ளிட்டு வந்து இவனை போட்டேன். பார்த்தா கடுகு நல்லா முளைச்சிருச்சு. இன்னொரு பக்கம் என்னென்னா வெந்தயமும் நிறையா கொட்டிட்டாங்க. வெந்தய செடி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடுகு நிறைய க்ரோத் ஆனுச்சு. ஏன்னா கடுகு ஆல்ரெடி நான் போட்டு எடுத்திருக்கேன். வெந்தய செடி நான் எதிர்பார்க்கவே இல்லை. வெந்தயம் இருக்காங்களான்னு தெரில. இந்த பாருங்க, இது வெந்தயம். இந்த காய் வந்து வெந்தய செடி. இந்த காய் வந்து வெந்தய செடி. வெந்தய செடி காய் வந்து சப்பட்டையாக இருக்குது. கடுகோட காய் வந்து உருண்டையாக இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் கடுகை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனால் கடுகில் பார்த்திங்களா சின்ன சின்னமாக நிறைய பூச்சி இருக்குது. இதுக்கு பூச்சிக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நம்ம சாம்பல் இருக்குல்ல, அடுப்பில் உள்ள சாம்பலை எடுத்து நல்லா சூடு அள்ளி கொட்டிடக்கூடாது, கண்ணு போய் சேர்ந்துடும். நல்லா ஆறின சாம்பலை வந்து இந்த மேலே தூவி விட்டோன்னா அந்த பூச்சிலாம் போயிடும். இந்த பாருங்கள், தெரியுதா? ஒரு மாதிரி குட்டியாக இருக்குது, இதெல்லாம் போயிடும்.